வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான அத்புத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு சின்ன பையனை நமக்கு காட்டுறாங்க. ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இவன் தான் ஹீரோவோட பையனா இருப்பான். ஹீரோவோட பேரு கஜ்ராஜ் அஸ்வதி அப்படின்றது. இப்ப பையன் பக்கத்துல வந்து இவரும் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோவோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சுங்க, வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ முதல்ல பையனை கூப்பிட்டு கிளம்பு, நான் பின்னாடியே வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் பையனை கூப்பிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காருல, ஒரு மரத்துக்கு கீழே நின்று ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கும் போது பக்கத்துல கான்னு ஒரு பெரியவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு உனக்கு இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு நானும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு ஹீரோ அப்படியும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவார்டு வாங்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. இந்த பெரியவர் கான் இருக்காருல, ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோ பல வருஷமா டிடெக்டிவா வேலை பார்த்திருக்காரு போல. ஹீரோ சாதனை பண்ணிருக்காரு அப்படின்றதுக்காக அவார்டு தரதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்க. ஹீரோவோட பெருமையெல்லாம் ஒரு ஆபீசர் பேசுறாரு. இப்ப ஹீரோ வந்து உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவும் ஸ்டேஜுக்கு வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டாரு. இப்ப ஆடியன்ஸை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அங்க நிறைய பத்திரிகைக்காரங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்க அப்பா டிடெக்டிவ், நீங்களும் டிடெக்டிவ், உங்க பையனையும் டிடெக்டிவா மாத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. என் பையனோட விருப்பம், என் பையன் ஆசைப்பட்டா டிடெக்டிவா மாத்துவேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஒவ்வொருத்தரா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லாத்துக்குமே இவர் ஜாலியா பதில் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மீடியா பர்சனும் எந்திரிச்சு ஒரு கேள்வியை கேட்கிறாரு. இது வரைக்கும் நீங்க நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பீங்க. உங்களை ரொம்ப குழப்பின மாதிரி ஏதாவது கேஸ் இருக்கா? அப்படி கேஸ் இருந்ததுன்னா அதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அவர் அப்படி கேள்வி கேட்கும் போது பின்னாடி இருக்க லைட் இருக்கு பாத்தீங்களா, பிளிங்க்லாம் ஆகுது. பிளிங்க் ஆகுற மாதிரி ஹீரோக்கு தான் தோணுது. இப்ப ஹீரோக்கும் ஒரு கேஸோட ஞாபகம்லாம் வருது. அந்த கேஸை பத்தி இவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்பதான் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச 2 டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல, புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்காங்க. திங்ஸ் எல்லாம் ஆட்கள் இறக்கிட்டு இருக்காங்க. இந்த லேடியோட பேரு ஸ்ருதி அப்படின்றது, இவங்க ஹஸ்பண்ட் பேரு ஆதித்யா அப்படின்றது. ஸ்ருதி இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல வராங்க. ஆனா ஹஸ்பண்ட் அதெல்லாம் வேணான்ற மாதிரி கொஞ்சம் விலகி போறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சடனா கிஸ் பண்றாங்க. இவர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சட்டுன்னு இவங்க வீட்டோட கதவு இருக்குல்ல ஓபன் ஆயிருது. இதை பார்த்து ஸ்ருதி ஷாக் ஆயிடுறாங்க. என்ன கதவு ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி லாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல போய் கதவை லாக் பண்றாங்க. அதுக்குள்ளே இவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல, படுக்கிறதுக்காக ரூம்க்கு எந்திரிச்சு போயிடுறாரு. ஏன் நம்மள நெருங்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. ஆனா ஸ்ருதிக்கு இப்பதான் ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரிய வந்திருக்கு. அதுக்காக தினமும் இவங்க ஒரு ஊசி போட்டுக்கணும். அப்பதான் இவங்க ஹெல்த் நார்மலா இருக்கும். இவர் தான் எப்பவுமே ஒய்ஃப்க்கு ஊசி எல்லாம் போட்டு விடுவாரு. இவங்க டாக்டர் தானே, ஆனா இப்ப வேலைக்கு எல்லாம் போக வேணான்ற மாதிரி ஆதித்யா சொல்லிடுறாரு. இவங்களும் சரின்ற மாதிரி வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்ப ஆதித்யா கிளம்பும் போது இவங்களுக்கு போட வேண்டிய ஊசியை போட்டு கிளம்புறாரு. நமக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் ஹஸ்பண்ட் நம்மளை விட்டு விலகுறாரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப குடிக்கிறதுக்கு இவங்க ஜூஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி ஃப்ரெண்டு கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது வீட்டுல லைட் இருக்கு பாத்தீங்களா, விட்டு எரியுது. இப்படி எரிய ஆரம்பிச்சோட இவங்க லைட்டா பயப்படலாம் ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மிக்ஸி ஆட்டோமேட்டிக்கா ஓடுது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஓடுது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப பக்கத்துல வந்து இவங்க பிளக்க புடிங்கி விடலாம் அப்படின்ற மாதிரி புடிங்கி விடுறாங்க. அதுக்கப்புறமும் ஓடிட்டு இருக்கு. என்ன இப்ப கூட நிக்கல அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த மிக்ஸி இருக்கு பாத்தீங்களா, உடஞ்சிருது. அதனால அந்த ஜூஸ் எல்லாம் தெரிக்குது. நல்ல வேலையே இவங்க விலகிடுறாங்க. அந்த ஜூஸ் எல்லாம் செவத்துல போய் விழுது. கிராஸ் மாதிரி தான் அது விழுது. அதை பார்க்கல இவங்க இன்னும் பயப்படுறாங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தை ஒரு டிடெக்டிவ் கிட்ட கொண்டு போலாம்னு நினைக்கிறாரு. இப்போ ஒரு டிடெக்டிவா அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. அந்த டிடெக்டிவ் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இப்ப ஹீரோவோ இவங்க வீட்டுக்குள்ள நுழையிறது. பொதுவா என்ன விஷயம்னாலும் போலீஸ் கிட்ட தானே போவாங்க. நீங்க எதுக்காக டிடெக்டிவ் கிட்ட வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஷயம் அந்த மாதிரி, அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே சர்ச்சுக்கு ஒரு மீட்டிங்காக போயிருப்பாங்க. அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு கிராஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். வாட்டி இவங்க பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா அடிக்கடி இந்த மாதிரி அமானுஷ்யமால நடக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி ஸ்ருதி கண்முழிக்கும் போது அவங்களுக்கு மேல ஒரு பேய் நின்னுட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து பயங்கரமா பயந்துருப்பாங்க. அதே சமயம் லைட் அழகுக்காக மாட்டுவாங்கல்ல, அதை பார்க்கறதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல லைட்லாம் விட்டு எரிஞ்சிருக்கும். அதே மாதிரி மேல இருந்து ஒரு லைட் இவங்க மேல விழுற மாதிரி வந்திருக்கும். நல்ல வேலையா இவங்க ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருப்பாங்க. இதனால தான் இன்னைக்கு லைட் விட்டு எரிஞ்சோனே இவங்க பயந்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னைக்கு நடந்ததை பத்தியும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்க, இதெல்லாம் சாதாரணமா நடந்திருக்க விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
அப்படி சொல்லாதீங்க, அதுக்கு முன்னாடி இந்த போட்டோவை பாருங்கன்ற மாதிரி ஸ்ருதி இருக்காங்கல்ல, இவங்க எடுத்து வச்சிருக்க சில போட்டோவெல்லாம் காட்டுறாங்க. மேல இருந்து லைட் கீழே விழுந்து உடைஞ்சதா சொன்னாங்க பாத்தீங்களா, கிளாஸ் பீஸ்லாம் சேர்ந்த மாதிரி கிராஸா மாறி இருக்கும். கிளாஸ் பீஸ் சதறி தானே போகும், எப்படி இப்படி எக்ஸா மாறும்ன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே லைட்டா இந்த இடத்தை யோசிக்கிறாரு. நிச்சயமா இதுக்கு பின்னாடி காரணம் இருக்கும், அந்த காரணத்தை நான் கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க கவலைப்படாதீங்க, இதே மாதிரி இன்னொரு வாட்டி நடந்ததுன்னா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு அசிஸ்டண்டா சோனுன்ற ஒரு பையன் இருப்பான். இப்ப ஆபீஸ்க்கு வந்தோடனே அந்த சோனுன்ற பையனுக்கு ஒரு வேலையை தராரு. ஆக்சுவலா அவங்க வீடு இருக்கு பாத்தீங்களா, அதை சுத்தி 1 கிலோமீட்டர் ரேடியஸ்ல என்ன இடம்லாம் இருக்கோ அதெல்லாம் நீ மார்க் பண்ணி தான்னு கேட்கறாரு. இந்த பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான். அதே மாதிரி எதுக்காக லேட்டா வந்த, எதுக்காக நீ கேம் விளையாண்டன்னு கேட்கறாரு. எது நான் கேம் விளையாண்டனா அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். நடிக்காத, நீ விளையாண்டன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சின்ன சின்ன விஷயத்தை வச்சு அப்சர்வ் பண்ணுவாரு பாத்தீங்களா, அதே மாதிரி தான் இந்த பையனை நல்லா அப்சர்வ் பண்ணிருப்பாரு. அது மூலியமா தான் இந்த பையன் லேட்டா வந்ததையும் இவன் கேம் விளையாடிட்டு இருந்ததையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. நான் வந்தோட மட்டும் வேலை பார்க்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி நடிக்கிறவங்களே எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஒழுங்கா வேலையை பார்த்தா என் கூட இருன்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லிட்டு போறான். மேல இருந்து லைட் கீழே விழுந்ததா சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த கடைக்கு போய் விசாரிக்கிறது. ஆமா சார், அந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயங்கரமா யோசிக்கிறது. இப்ப திரும்பி ஸ்ருதியும் ஆதித்யாவையும் பாக்குறதுக்காக வராது. அவங்க கிட்ட கேட்டு சில டீட்டெயிலாம் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப நோட் பண்ண டீட்டெயிலாம் ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பெரியவர் பக்கத்துல வந்துடுறாரு. நான் செஸ்ல மூவ் பண்ணிட்டேன், நீ மூவ் பண்ணு, கேஸ்ல உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. ஹீரோ இருக்கார்ல, எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்லைன்னு சொல்றாரு. செக்மேட் அப்படின்ற மாதிரி கேமை முடிச்சுட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. ஒரு வாட்டி சர்ச்சில் ஃபங்க்ஷனுக்காக போயிருப்பாங்க. அந்த இடத்துல மெழுகால கிராஸ் சிம்பிள் உருவாயிருக்கும், அதை போட்டோலாம் எடுத்து வச்சிருப்பாங்க. இதை இவருமே பாக்குறாரு. அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் கிட்ட விசாரிக்கலாம் நினைக்கிறாரு. அதுக்குள்ள பிரேயருக்காக நிறைய பேர் வராங்க. இவர் கிளம்பிடுறாரு. இந்த ஆதித்யா இருக்கார்ல, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல முக்கியமான பொறுப்புல இருக்காரு போல. இன்னைக்கு அவர் மீட்டிங்ல பேச போறாரு. அவருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசுறாரு. அடுத்ததா ஆதித்யா பேசுவாரு அப்படின்ற மாதிரி அவரை இன்வைட் பண்றாரு. இந்த இடத்துல தான் ஸ்ருதியும் இருக்காங்க. இப்ப ஆதித்யா எல்லாரும் முன்னாடியும் பேசுறதுக்காக வராரு. எல்லாரையும் பார்த்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது இங்க லைட் எல்லாம் விட்டு விட்டு எரியுது. இதை பாக்குற ஸ்ருதியும் ஆதித்யாவும் லைட்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் இந்த இடத்துல தானே இருக்காரு, ஏன் இப்படி ஆகுதுன்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காரு. போக போக ஃபேன்லாம் கொஞ்சம் வித்தியாசமா சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்திட்டு இருக்க ஒரு ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, ஆதித்யா மேல அட்டாக் பண்ற மாதிரி வருது. நல்ல வேலையா ஆதித்யா விலகிடுறாரு. பின்னாடி இருக்க சவத்துல போய் இடிக்குது. அங்க கிராஸ் சிம்பிள் உருவாகுது. இதை ஹீரோ பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இதை பாக்குற எல்லாருமே பயந்து அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஆனா ஒரு பொண்ணு மட்டும் நார்மலா போறாங்க. இந்த விஷயத்த ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா பாக்குறாரு. அந்த பொண்ணு யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப சிசிடிவில அந்த பொண்ணோட முகத்தை பாத்துறாரு. இவன் மட்டும் எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இவ்வளவு கூலா போறா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவளை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன், எங்க பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆக்சுவலா சர்ச்சில் ஃபாதரை பாக்குறதுக்காக போனார்ல, அப்ப பிரேயர் பண்றதுக்கு ஆட்கள் வந்தாங்கன்னு கிளம்பியிருப்பாரு. அப்படி பிரேயர் பண்றதுக்கு வந்த ஆட்கள்ல இந்த பொண்ணும் வந்திருப்பாங்க. அங்க வச்சுதான் பார்த்தேன், நான் அங்க போய் விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. இப்ப போட்டோவை காமிச்சு ஃபாதர் கிட்ட விசாரிக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு மேரி, ரொம்ப நல்ல டைப், அவ நிறைய பேருக்கு மெடிக்கல் ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு என்ஜிஓ தான் ரன் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஃபாதர் சொல்லிட்டாரு. ஹீரோ இருக்கார்ல, மேரின்ற பேர் தெரிஞ்சிருச்சுல, அசிஸ்டன்ட் கிட்ட டீட்டெயிலா விசாரின்னு சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டும் கிடைச்ச தகவல்லாம் சேகரிச்சிடறான். இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக வந்துடுறான். அவங்க ஒரு என்ஜிஓவை ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் எனக்கு தெரியும், இதை தாண்டி என்ன தெரிஞ்சுக்கிட்ட, அதை சொல்லுன்னு கேட்கிறாரு. இதை தாண்டி அவங்கள பத்தி எந்த ஒரு டேட்டாவும் நெட்ல கிடைக்கல, நான் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்றான். சரி, இன்னும் தேடி பார்க்க ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி இவரும் கண்ணை மூடி யோசிக்கிறது. அதாவது அந்த பொண்ணு எதிர இருந்தா என்னெல்லாம் பேசுவோன்றதை யோசிச்சு பாக்குறாரு. ஆதித்யாவை உனக்கு பர்சனலா தெரியுமான்னு கேட்கறாரு. தெரியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி, எதுக்காக ஆதித்யாவோட மீட்டிங்க்கு வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எப்படிலாம் கேள்வி கேட்கணும் அப்படின்றத இவர் பிராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த சோனுவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவ தினமும் ஒரு வாட்டியாவது சர்ச்சுக்கு வந்துருவாளாம், நாளைக்கும் சர்ச்சுக்கு வருவா, அவளை ஃபாலோ பண்ணி அவளை பத்தி தெரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோனுவும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறான். மறுநாள் காலையில அந்த மேரி இருக்காங்கல்ல, சர்ச்சை பார்த்து முடிச்சுட்டு கிளம்புறாங்க. இந்த பையன் மறைஞ்சிருந்து அவங்களை கவனிச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாமையா அவங்கள ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ஆதித்யா இருக்கார்ல, அவரோட ஒய்ஃப் கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. ஒய்ஃபும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆதித்யாவை ஹாஸ்பிட்டல் வச்சு பார்க்கலான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. ஆதித்யா ஒய்ஃப் கிட்ட சரியாவே பேச மாட்டார்ல, ஆனா பிரியான்ற வேற ஒரு டாக்டர் கிட்ட பயங்கரமா ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஹீரோ கொஞ்ச நேரம் கவனிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் உள்ள வந்துடுறாரு. உங்களுக்கு மேரின்னு யாரையாவது தெரியுமான்னு கேட்கறாரு. ஆதித்யாவும் அப்படி யாரையுமே எனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. எனக்கு ஆபரேஷனுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் இப்ப போனோம்னு சொல்றாரு. ஹீரோவும் போங்கன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. இப்ப இந்த சோனு இருக்கான் பாத்தீங்களா, அந்த மேரியோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா நிறைய வயசானவங்களே இவங்க பாத்துக்கிறாங்க போல. அவங்கள எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வச்சிருப்பாங்க. டெரஸ் மேலதான் அந்த எக்ஸசைஸ பண்ண வச்சாங்க. இதான் போட்டோன்ற மாதிரி சோனு காமிச்சிட்டு இருக்கான்.
அந்த டெரஸை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரியே ஹீரோக்கு தோணுது. ஹீரோவும் நல்லா யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா லைட்டு கீழே விழுந்ததா சொன்னாங்கல்ல, அந்த கடைக்கு இவர் போய் பார்த்திருப்பாரு. அந்த கடையில இருந்து இவங்களோட டெரஸ் தெரியுது. அந்த லைட் விழும் போது இவ டெரஸ்ல கூட இருந்திருக்கலாம், இவ கூட ஏதாவது பண்ணி பார்த்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஆதித்யா மீட்டிங்ல பேசினாரு பாத்தீங்களா, அப்ப கூட ஃபேன் இடிச்சு கிராஸ் ஏற்பட்டிருக்கும். அந்த டைம் இவ அங்கதான் இருந்திருக்கா. வீட்டுல மிக்சி வெடியும் போது இவ இருந்தாலா என்னன்றது தெரியல, அதை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சர்ச்சிலேயே இவ கண்டிப்பா இருந்திருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு சொல்றீங்கன்ற மாதிரி சோனு கேக்குறான். ஏன்னா சர்ச்சுக்கு தினமும் காலையில வருவா, அந்த ஃபங்க்ஷனுக்கும் கண்டிப்பா இவ வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அந்த ஃபங்க்ஷன் அப்ப நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துக்கு ஆதித்யாவும் ஸ்ருதியும் வந்திருப்பாங்க. ஏன் இவங்களுமே வந்திருப்பாங்க. இவங்க அவங்க ரெண்டு பேரையும் கவனிச்ச மாதிரிலாம் கிளிப்பிங்ஸ் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவும் மேரிய பார்த்து பேசணுன்றதுக்காக அவங்க இடத்துக்கு வந்துடுறாரு. உங்களுக்கு பர்சனலா ஆதித்யாவை தெரியுமான்னு கேக்குறாரு. எனக்கு பர்சனலாலாம் தெரியாது, அவர்கிட்ட பேசினது கூட இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. சரி எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நான் என்ஜிஓ ரன் பண்றேன்ல, அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தேன், வேற எந்த காரணமும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க எதையோ மறைக்கிறாங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. சரி பாப்போன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. சோனு கிட்ட என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா அவ எதையோ மறைக்கிறா, அவளை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணோம், நீ கொஞ்ச நேரம் பாரு, நான் கொஞ்ச நேரம் பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பையனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இப்ப ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும் போது நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. அந்த மேரி வந்துட்டு இருக்க வழியில தான் ஆதித்யாவும் வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே தெரியாதனமா இடிச்சுக்கிறாங்க. பொருள்லாம் கீழே விழுந்துருது. மாத்தி மாத்தி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி சகஜமா ரெண்டு பேருமே பேசி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பிரிஞ்சு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட தெரியாதுன்னு சொன்னா இப்படி பேசுறான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆதித்யா கார்ல கிளம்பிடுறாரு. இவங்க இருக்காங்கல்ல, பிரம்ம பிடிச்ச மாதிரி திடீர்னு அந்த காரை நோக்கி வேகமா ஓடுறாங்க. எதுக்காக இவ ஓடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஓடி இவங்க ஒரு ஸ்டேஜ்ல மிஸ் பண்ணிடுறாங்க. மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களோட கண்ணில் லைட்டா கண்ணீர்லாம் வருது. எதனால இவங்க ஓடி வந்தாங்கன்றது இவங்களுக்கே தெரியாத மாதிரி இப்ப முழிச்சிட்டு இருக்காங்க. ஏதோ உடம்புல பேய் பூந்து தான் ஓடி வந்திருக்காங்க போல. ஏன்னா இப்ப நார்மலா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆதித்யாவை பார்த்து பேசுறதுக்காக ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஆதித்யா வராரு. இப்ப பேச முடியாது, நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, அப்படி என்ன வேலை, இப்ப கூட பிரியா கிட்ட ஒன்னா இருந்தது தான் வரீங்க, இதுதானே நீங்க பார்த்த வேலைன்ற மாதிரி கேக்குறாரு. இவர் உண்மையிலேயே பிரியா கூட ஒன்னா இருந்திருக்காரு போல. இதெல்லாம் எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ தான் சின்ன சின்ன ஆக்டிவிட்டியை வச்சே கண்டுபிடிச்சுறாருல. பிரியாவோட சென்ட் ஸ்மெல் இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே சென்ட் ஸ்மெல் இப்ப இவர் மேல வருது. இதை வச்சுதான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. என்ன பிளாக்மெயில் பண்றியா அப்படின்ற மாதிரி ஆதித்யா கேக்குறாரு. இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி சம்பாதிக்கணும்னா நான் எவ்வளவோ சம்பாதிச்சிருப்பேன், அந்த மாதிரி கேவலமான ஆள்லாம் நான் கிடையாதுன்னு ஹீரோ சொல்றாரு. அப்போ உனக்கு என்னதான் வேணும்னு ஆதித்யா கேக்குறாரு. மேரினா தெரியுமான்னு கேட்டேன், நீ தெரியவே தெரியாதுன்னு சொன்ன. இன்னைக்கு மட்டும் மேரி கிட்ட சகஜமா பேசின, அது எப்படின்ற மாதிரி போட்டோவை காட்டுறாரு. அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கல்ல, அதை இவர் போட்டோ எடுத்திருக்காரு போல. இது மேரின்னு உனக்கு யார் சொன்னா, இவ பேர் அஞ்சலி மல்கோத்ரா அப்படின்றது. எனக்கு மல்கோத்ராவா நல்லா தெரியும், அஞ்சலி கூட எனக்கு சரியா தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இன்னைக்கு கூட கேஷுவலா தான் மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எது அவ பேர் அஞ்சலியா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அஞ்சலி மல்கோத்ரான்னு தேடி பாக்குறாரு. பார்த்தா மேரியோட போட்டோ தான் அஞ்சலி மல்கோத்ரான்ற மாதிரி வருது. அவங்க சார்ந்து நிறைய டீடைல்லாம் இவருக்கு கிடைக்குது. ஆக்சுவலா மேரி சார்ந்து எந்த ஒரு டீடைலும் கிடைச்சிருக்காது. காரணம் மேரி இதுக்கு முன்னாடி அஞ்சலியா இருந்திருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. அவங்க அஞ்சலியா இருந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கு, அவங்க முகத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அதே சமயம் வேற ஊரு மாதிரி இந்த ஊருக்கு வந்திருக்காங்கன்னு தெரிய வருது. இதை பத்திலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பெரியவர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னப்பா ஏதாவது ஹெல்ப் தேவையா அப்படின்ற மாதிரி இவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நான் தான் ஹெல்ப் தேவையில்லைன்னு சொன்னேன்ல, நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறான். என்ன ஃபாலோ பண்ணலையான்னு கேக்குறாரு. அவங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்த ப்ரொட்டஸ்ட் கரெக்டா ஸ்ருதி வீட்டுக்கு பக்கத்துல தான் நடக்குது. நீ எதுக்காக அந்த இடத்துல இருந்து வந்த, உன்னை பாத்துக்க தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப வேகமா அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி பைக் எடுத்துட்டு ஸ்ருதியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இப்ப ஆதித்யாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. பார்த்தா ரத்தம் சிந்தி இருக்க மாதிரி இருக்கு. என்ன ரத்தம் சிந்தி இருக்கு அப்படின்ற மாதிரி வேகமா ரூம் கிட்ட வராரு. பார்த்தா ரூம் கதவு சாத்தி இருக்கு. கதவை தர அப்படின்ற மாதிரி தட்டுறாரு. அவங்க கதவை திறக்கவே மாட்டாங்க. இவரே கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்து ஒரு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ரத்த கரையோட யாரோ நடந்து போன மாதிரி தடம் இருக்கு. இவர் பால்கனி இடத்த பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் பேய் பிடிச்ச மாதிரி இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்ருதி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல இறங்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா ஸ்ருதி இருக்காங்கல்ல, திடீர்னு மாடியில இருந்து குதிச்சிடுறாங்க. இவரும் ஷாக்கிங்கா ஓடி வந்து அந்த இடத்த பாக்குறாரு. குதிச்சவங்களுக்கு அடியே படல, அவங்க பாட்டுக்கு ஓடிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அவங்க செம்ம வேகமா ஓடுறாங்கல்ல, இவர் கார்ல தான் அவங்கள ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இப்ப ஓடிட்டு இருந்தவங்க ஒரு இடத்துல நின்றுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஏகப்பட்ட வண்டிலாம் வந்துட்டு இருக்கு. ஸ்ருதி என்ன பண்ணிட்டு இருக்க, வண்டி வருது, விலகுன்னு சொல்றாரு. கரெக்டா இந்த டைம் ஹீரோ வந்துடுறாரு. வண்டி இடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களை காப்பாத்திடுறாரு. இவங்க இப்ப மயக்கமாயிடுறாங்க. மயக்கமான ஸ்ருதியை இந்த ஆதித்யா இருக்கார்ல, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போறாரு. அப்படி தூக்கிட்டு போகும்போது அவங்க கையை ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணி காட்டுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. ஆதித்யா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு.
ஏன் அந்த இடத்த காட்டுறாங்கன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஸ்ருதிக்கு என்னாச்சு ஏதாச்சும் பார்க்கணுன்றதுக்காக ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. பார்த்தா இந்த பகுதியில தான் அந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ப்ரொட்டஸ்டுக்காக மேரியும் வந்திருக்காங்க. வந்த மேரி இவர் பைக்ல போயிட்டு இருக்கிறத ஒரு மாதிரி பாக்குறாங்க. மேரி எதுக்காக இப்படி பண்றாங்க, சுயநினைவோட தான் பண்றாங்களா என்னன்றது தெரியல. அஞ்சலி கூட பேசினது கூட இல்லன்னு சொன்னீங்க, அஞ்சலிக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம் சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, அஞ்சலிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் தான் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி மல்கோத்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சிருக்காரு, அந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரா நான் தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது டாக்டர் வந்துடுறாங்க. இப்ப ஸ்ருதி ஓகே தான், அதே மாதிரி ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டு இவர் துளி கூட சந்தோஷப்பட மாட்டாரு, பயங்கரமா யோசிக்கிறாரு. எனக்கெல்லாம் பல வருஷமா குழந்தை இல்ல, டாக்டர் ஹாப்பி நியூஸ் சொல்லியிருக்காங்க, ஆனா நீங்க சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஹீரோவா ஆதித்யாவை பார்த்து கேட்கிறாரு. இல்ல வேற ஒண்ணு யோசிச்சேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு. இதுக்கப்புறம் ஆபீஸ் பக்கமே வந்துடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சோனு கிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால சோனு இருக்கான்ல, ஹீரோவோட ஒய்ஃப் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோ வராரு. இதுக்கப்புறம் அவனை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவன் பண்ண தப்ப மன்னிச்சிருங்க, திரும்பி சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி பாக்குறாங்க. ஆக்சிடென்ட் ஆன அஞ்சலிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் ஹீரோ வந்திருக்காரு. உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப நான் அவளோட ஃப்ரெண்டா என்னன்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க ஃப்ரெண்டா இருக்கும் போது நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரே காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. இதே காலேஜ்ல ராகுல்னு ஒரு நபர் இருக்காரு. அந்த ராகுல அஞ்சலி லவ் பண்ணுவாங்க. ராகுலுக்குமே அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும். ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு இவங்க ஃப்ரெண்டு கூட வந்துடுறாங்க. அங்க வந்தவங்க ராகுலியே தான் தேடிட்டு இருக்காங்க. ராகுலை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த ராகுல் காணாம போயிடுறாரு. அதுக்குள்ள இவன் எங்க போனா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப தேடி போவோன்ற மாதிரி மாடிக்கு வந்து ஒரு ரூம் கதவை ஓபன் பண்றாங்க. பார்த்தா ராகுல் வேற ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்காது. இத பாக்குற இவங்க செம்மையா அப்செட் ஆயிடுவாங்க. இப்ப கோவமா இங்க இருந்து கிளம்புறாங்க. ராகுல் சமாதான பத்திரத்துக்குள்ள கிளம்பிடுவாங்க. கார் எடுத்துட்டு தான் கோவமா போயிருப்பாங்க. அப்பதான் அந்த ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். சின்ன ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் அங்கிள் சொன்னாரு. ஆனா அப்பத்துல இருந்து அஞ்சலி டோட்டலா மாறிட்டா, என் ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிட்டா, வேற ஒரு ஊருக்கு போய் இப்ப சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஏன் இப்படி மாறிட்டான்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அஞ்சலியோட ஃபேஸ் அலைன்மெண்டே டோட்டலா மாறி இருக்கு. சின்ன ஆக்சிடென்ட்டா இருந்தா எப்படி அவ்வளவு ஃபேஸ்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கும், பெரிய ஆக்சிடென்ட் போலன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. இந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆதித்யா ஸ்ருதி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஏன்னா இவங்க உண்ணவே இருந்திருக்க மாட்டாங்க, ஆனா ஸ்ருதி பிரெக்னண்டா இருக்காங்க, அது எப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஸ்ருதியும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இவர் விலகி போயிட்டு இருந்தார்ல, அதனால இவர் செம்ம போதையில இருக்கும் போது இவங்க ஒன்னா இருந்திருப்பாங்க, அதனால தான் நான் பிரெக்னண்டா இருக்கேன்ற மாதிரிலாம் புரிய வச்சிட்டு இருக்காங்க. இப்படி எப்படி பண்ணுவேன்ற மாதிரி பயங்கரமா இவர் கோவப்பட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் போதே ஸ்ருதிக்கு ஏதோ ஆயிருது போல. இப்ப சவத்துல தலையை இடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதி உனக்கு என்னாச்சு நிறுத்து அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க திரும்ப தலையை இடிச்சிட்டு இருக்காங்க. இவரும் பக்கத்துல வந்து கையை வச்சு தடுக்கலாம்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு அவங்க கழுத்தை நெரிக்கிறாங்க. விடுன்னு சொல்றாரு. அவங்க தூக்கி எரிஞ்சிடுறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா அவங்கள லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணவர் ஊசி எடுத்து போடணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்கிறாரு. ஆனா லாக் பண்ணதை மீறி அவங்க அட்டாக் பண்ற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இவரும் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. இவர் சோனுவை திரும்பி வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. போலீஸ் கிட்ட அந்த ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை வாங்கிடுவாரு. அதுல இருக்கிறதெல்லாம் சோனுவை படிக்க சொல்றாரு. மைனர் ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த டிரைவரோட பேரு ரமாகாந்த் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. எந்த பகுதியில ஆக்சிடென்ட் நடந்தது அப்படின்றதையும் போட்டிருக்கு. இதெல்லாம் ஹீரோ கேட்டுக்கிறாரு. கண்டிப்பா இது மைனர் ஆக்சிடென்ட்டா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. நேரடியா மல்கோத்ராவை பார்த்தே பேசலாம்னு நினைக்கிறாரு. இப்ப மல்கோத்ராவை நேர்ல மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க பொண்ணு ஃப்ரீ பேர்டா இருந்திருக்காங்க, திடீர்னு எப்படி இவ்வளவு பொறுப்பு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எனக்கும் அதுதான் தெரியல, அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமே அவ ரொம்ப மாறிட்டா, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டா, இந்த மாதிரி பொறுப்பா வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, சரி நல்லதானே பண்றான்ற மாதிரி நானும் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த ஆக்சிடென்ட்டை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள மல்கோத்ரா இருக்கார்ல, எனக்கு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஸ்ருதி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களுக்கு அஞ்சலி மல்கோத்ராவா தெரியுமான்னு கேட்கிறாரு. நல்லா தெரியும், நானும் ஆதித்யாவும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணி தான் அவங்களை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. எது காப்பாத்துற அளவுக்கு ஆபரேஷன் பண்ணீங்களான்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. இப்பதான் இவங்களும் டாக்டர்ன்ற போட்டோவை அங்க பாக்குறாரு. நீங்களும் டாக்டர் தானே, எதனால பிராக்டிஸ் பண்றதை நிறுத்திட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு ஸ்ருதி கொஞ்சம் சோகமா மாறி பதில் சொல்றாங்க. வீட்டுக்கு ஒரு டாக்டர் இருந்தா போதும்ன்ற மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்டுக்கு இவங்க வேலைக்கு வரது பிடிக்கல, அதனால தான் இப்படி சாக்கு போக்கலாம் சொல்லி வீட்லயே உட்கார வச்சிருக்காரு. இது ஹீரோக்கு புரிஞ்சிருது. மேற்கொண்டு இவர் பேசிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஆதித்யா வந்துடுறாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, ஆதித்யாவை பார்த்த மாதிரி பேசுறாரு.
ஆக்சுவலா இவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் மேரி பக்கத்துல இருந்திருக்காங்க. அதை இவர் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எனக்காக நீங்க 2 பேருமே சர்ச் வரைக்கும் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி வரோன்ற மாதிரி இவங்க 2 பேருமே ஏத்துக்கிறாங்க. ஹீரோவும் ஸ்ருதியும் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருக்காங்க. ஆதித்யாவும் மட்டும் அந்த டேபிள் பக்கத்துல போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. இவரும் போய் உட்காந்துடுறாரு. எதுக்காக இந்த டைம் வர வச்சிருக்காருன்னா மேரி வர டைமா இருக்கும். வர மேரி எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான் இப்படி உட்கார வச்சிருக்காரு. மேரியும் ஆட்கள் கூட வராங்க, ப்ரே எல்லாம் பண்றாங்க. இப்ப ஆட்கள் கூட அமைதியா திரும்பி கிளம்பிடுறாங்க. என்ன எதுவுமே நடக்கல அப்படின்ற மாதிரி ஆதித்யாவும் பார்வையிலேயே கேக்குறாரு. இப்ப வெளியே வந்தவங்க இருக்காங்கல்ல, எல்லாரையும் வண்டி ஏத்தி அனுப்பிடுறாங்க. அனுப்புனதுக்கு அப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி திரும்பி உள்ள வந்துட்டு இருக்காங்க. என்ன திரும்பி உள்ள வரா அப்படின்ற மாதிரி ஆதித்யா ஷாக்கிங்கா பாக்குறாரு. வந்தவங்க இருக்காங்கல்ல, கையில ஏதோ ஒரு சக்தியை யூஸ் பண்ணி இவர் அந்தரத்துல பறக்க வைக்கிறாங்க. இத பாக்குற ஆதித்யா ஷாக் ஆயிடுறாரு. தள்ளி இருந்து பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியும் ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்டை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க இந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துல மேரி சுய நினைவுக்கு வராங்க. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வேகமா அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணலன்றது ஹீரோக்கு புரியுது. ஹீரோவும் அவங்கள பார்க்கலான்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. அவங்களும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி காட்டு பகுதியில யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் எந்த ஸ்பாட்ல ஆச்சுன்றது ஹீரோக்கு தெரியும்ல. அந்த ஸ்பாட்ல எப்படி ஆக்சிடென்ட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவர் இமேஜின் பண்றதுனால இவரும் அந்த ஸ்பாட்ல இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவங்க கொஞ்சம் அப்செட்டா கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டும் திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டோட காலை எடுக்கலான்ற மாதிரி இவங்க போனை எடுக்க போறாங்க. அப்பதான் எதிர வர லாரியை கவனிக்காம இவங்க லாரியில இடிச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு அந்த பெரியவர் பக்கத்துல வந்துடுறாரு. கண்டிப்பா இது சின்ன ஆக்சிடென்டா இருக்க வாய்ப்பு இல்ல, பெரிய ஆக்சிடென்டா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த டிரைவரை பார்க்கலான்ற மாதிரி வந்துடுறாரு. இவர் தான் அந்த லாரி டிரைவரா இருப்பாரு. அந்த பொண்ணு தான் கண்ட்ரோல் இல்லாம என்னோட லாரியில வந்து இடிச்சிட்டா, பயங்கரமான ஆக்சிடென்ட் தான். நான் இறங்கி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தேன். அந்த பொண்ணுக்கு உயிர் இருக்க மாதிரியே தெரியல. நான் உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டேன். அப்பதான் அது பெரிய இடத்து பொண்ணுலாம் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஆதித்யா இருக்கார்ல, பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு போல. ஆனா பிரியாக்கு இப்ப ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிய வந்துருது. அதனால இவர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவருமே சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க சண்டை போட்டு கோவமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிடுறாங்க. இவரும் வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காரு. ஹீரோ இவர்கிட்ட பேசுறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் சில கேள்வி எல்லாம் கேட்க பாக்குறாரு. அதுக்குள்ள இவர் இருக்கார்ல, இதுக்கப்புறம் எந்த கேள்வியும் நீங்க கேட்க தேவையில்ல, உங்களுக்கான பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லுங்க, நான் தந்துடுறேன், இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சொன்னவரு மேற்கொண்டு பேசாம கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு ரூமோட லைட் மட்டும் விட்டு விட்டு எரியுது. உள்ள வந்து பாருன்னு இன்டைரக்டா சொல்ற மாதிரியே தோணுது. ஹீரோவும் என்னதான் இருக்கு பாப்போமே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. அந்த ரூமோட நம்பர் 11ன்னு தெரிய வருது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீடை தேடி கண்டுபிடிச்சு அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அந்த வீட்டுல ஒரு வயசான கப்பல் தான் இருக்காங்க. அவங்க கிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றத காட்டாமையே நமக்கு கட் பண்ணிடுறாங்க. ஆதித்யா பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டார்ல, அதனால ஹீரோ ஸ்ருதிக்கு கால் பண்ணி பேசுறாரு. நாளைக்கு அந்த ஈவெண்ட் நடக்க போதில்ல, அந்த இடத்துக்கு உங்க ஹஸ்பண்டோட வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸ்ருதியும் ஹஸ்பண்டோட இந்த இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மல்கோத்ரா தான் இந்த ஈவெண்ட்டுக்காக வர போறாரு. ஒரு ரிப்பன் கட் பண்ண போறாரு. இப்ப மல்கோத்ரா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மல்கோத்ராவும் கட் பண்றதுக்காக மேலே ஏறி வந்துடுறாரு. பார்த்தா அந்த இடத்துல தான் ஹீரோ இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ வேற அந்த ஆக்சிடென்ட்டை பத்தியே கேட்பார்ல, அதனால மல்கோத்ரா நான் கிளம்புறேன்னு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஹீரோ இருக்கார்ல, மல்கோத்ரா சார் நீங்க வந்து விளக்க 10 வச்சுட்டு ரிப்பனை கட் பண்ணிட்டே போங்க, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. இதனால மல்கோத்ராவும் அங்க விளக்க 10 வைக்கிறாரு. ஆனா கொஞ்ச நேரத்தையே அது அணையுது. திரும்ப திரும்ப அணைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப லைட்டும் இந்த இடத்துல விட்டு விட்டு எரியுது. எல்லாருமே ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பேய் இந்த இடத்துல வருது. மேரி உடம்புக்குள்ளதான் பேய் இருக்கு போல. மேரி தான் பேய் மாதிரி வந்துட்டு இருக்காங்க. வந்த மேரி இருக்காங்கல்ல, இங்க இருக்க ஆதித்யாவோட கழுத்தை பிடிச்சு தூக்கி போடுறாங்க. இவர் பறந்து போய் கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததா ஸ்ருதி அட்டாக் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, வேணான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவையே அடிச்சு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி அட்டாக் பண்றாங்க. இப்ப கையில ஒரு கத்தி எடுத்துக்கிறாங்க. ஸ்ருதி எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் இவங்க கேட்கவே மாட்டாங்க. அந்த கத்தியை வச்சு குத்திரலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு அந்த வயசான கப்பல் வந்துடுறாங்க. எமி வேணான்ற மாதிரி சொல்றாங்க. எமின்னு கூப்பிட்டோன்னு மேரியும் நிறுத்திடுறாங்க. இப்ப அந்த வயசான கப்பலை பார்த்தோன்னா கையில இருக்க கத்தியெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அந்த வயசான கப்பலும் பக்கத்துல வந்து இவங்களை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. எமின்ற பேரை கேட்டதுக்கு அப்புறமாவது பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருதான்னு ஹீரோ கேட்கிறாரு. இங்கதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அந்த டைம் இவங்க 2 பேருமே டாக்டர்ஸா இருப்பாங்க. அதே சமயம் லவ்வும் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேர் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சீரியஸ் கேஸ் வருது. இவங்களும் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு மல்கோத்ரா வந்திருக்காரு. என் பொண்ணு எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
இவங்க 2 பேருமே செக் பண்ணி பாக்குறாங்க. பொண்ணோட ஆர்ட்ல அடிபட்டிருக்கும், ஆர்ட்டை உடனே மாத்தணும், ஆனா உடனே அது கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. தயவு செஞ்சு என்னோட பொண்ணை காப்பாத்துங்க, உங்களுக்கு என்ன ஃபேவர்னாலும் நான் பண்றேன்னு சொல்றாரு. அப்ப கூட ஆதித்யா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா ஸ்ருதி தான் தள்ளி கூட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரூம் நம்பர் 11ல கோமா பேஷண்டா ஒரு பொண்ணு இருக்கால, அவளது பக்காவா மேட்ச் ஆகுது, அவளை சாவடிச்சு ஆர்ட் எடுத்து வச்சா என்னன்னு கேக்குறாங்க. நீ என்ன பேசிட்டு இருக்க, ஏதாவது பிரச்சனை வந்துற போதுன்னு ஆதித்யா சொல்றாரு. அப்ப இந்த இடத்துக்கு மல்கோத்ராவே வந்துடுறாரு. நீங்க பேசின எல்லாத்தையும் கேட்டேன், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு என்னோட பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்றாரு. இவங்க 3 பேருமே எமியோட ரூம்க்கு வந்துடுறாங்க. இப்ப கூட ஆதித்யா இதெல்லாம் தப்புன்ற மாதிரி யோசிக்கிறாரு, ஆனா பண்ணலான்ற மாதிரி ஸ்ருதி சொல்றாங்க. ஆக மொத்தத்துல நம்மள சாவடிக்கிறத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்றது எமிக்கு புரியுது. கோமால இருக்க எமியும் முழிச்சிட்டு இருக்காங்க. ஆதித்யாவை உயிரோட இருக்கான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அதனால ஸ்ருதி என்ன பண்றாங்கன்னா, அந்த கனெக்ஷன் போயிட்டு இருக்கல, அதை கட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த பிளக் எல்லாம் புடுங்கி விட்டுறாங்க. இப்ப இவ செத்துட்டா போதுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எமியே முழிச்சிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சாவடிக்க பாக்குறீங்களா, என்ன விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது எமியோட ஆன்மாவா தான் இருக்கும். எமி அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாங்க போல. இந்த ஆன்மாவால இதை ஏத்துக்க முடியல. ஆன்மா பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. இப்ப எமி அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு கொண்டு வந்துருவாங்க. அந்த ஆர்ட்டை எடுத்து அஞ்சலிக்கு வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. இதை எமி பார்த்துட்டு இருக்காங்கல்ல, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன விட்டுருங்கன்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் தான் அஞ்சலி கொஞ்சம் கொஞ்சமா எமியா மாறி இருப்பாங்க. எமியா நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் சர்வீஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நடுவுல இவங்களை அட்டாக் பண்றதுக்கும் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்றத ஹீரோ இந்த இடத்துல புரிய வச்சிருக்காரு. நீங்க பண்ண தப்புனால தான் ஒரு அப்பாவி பொண்ணு இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒரு ரூமை செக் பண்றதுக்காக வந்தார்ல, அந்த ரூம் க்ளோஸ்ல இருக்கும். அந்த ரூம் டீடைல்லாம் எடுத்து பார்த்திருப்பாரு. அப்பதான் எமின்ற ஒரு பொண்ணை பத்தி இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த எமியோட பேரண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி தெரிஞ்சிருப்பாரு. அந்த பேரண்ட்ஸை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. அதுதான் இந்த வயசான கப்புல. அஞ்சலி உடம்புல தான் எமி இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுல. இப்ப பேரண்ட்ஸும் அஞ்சலியை பார்த்து ஃபீலிங் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் ஹீரோ இருக்கார்ல, இந்த விஷயத்தெல்லாம் மேல் இடத்துல சொல்லியிருப்பாரு. அதனால போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இல்ல ஸ்ருதி பிரெக்னெண்டா இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு குழந்தை பிறந்துரும். ஆனா ஜெயிலே இவங்க குழந்தைய வளர்க்க முடியாதுல்ல, அதனால அந்த குழந்தைய ஹீரோ கிட்ட தந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தந்துடுறாங்க. ஏன்னா ஹீரோக்கு பல வருஷமா குழந்தை இல்ல, அதனால தான் தந்திருப்பாங்க. ஹீரோவோட ஒய்ஃபா அந்த குழந்தை கூட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்காங்க. திரும்பி அந்த பெரியவர் ஹீரோ கூட பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த பெரியவர் இங்க இருந்து நடந்து கிளம்புறாரு. அப்படி நடந்து போகும்போது அவர் மறைய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த பெரியவர் ஹீரோவோட கற்பனை தான். இந்த பெரியவர் தான் ஹீரோவோட அப்பாவா இருந்திருப்பாரு. ஒய்ஃப் குழந்தைகிட்ட விளையாடிட்டு இருக்காங்கல்ல, இவரும் பக்கத்துல போய் நிக்கிறாரு. ஆக்சுவலா இது நடந்து ஒரு 8 வருஷம் கழிச்சு தான் அந்த பையன் வளர்ந்திருப்பான். ஸ்டார்டிங்ல ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அது இந்த குழந்தையா தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.